வணக்கம் என் அன்பான உறவுகளே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி 10ஆம் நாள் பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய சின்ன வயசு கதை தான். நான் வந்து 2வது படிக்கும்போது எனக்கு 7 வயசு. அப்போ மே மாதம் லீவுக்கு நான் வந்து எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிருக்கேன். எங்கள் பாட்டி வீடு எங்கே இருக்குன்னா, திண்டுக்கல் பக்கம் கோபால்பட்டி வடுகப்பட்டின்னு சொல்லுவாங்க. அந்த வடுகப்பட்டிக்கு நாங்கள் போயிருக்கோம். லீவ் விட்டாச்சுனாலே செம ஜாலியாக எங்கள் பெரிய மாப்பிள்ளைங்க சின்ன மாப்பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து ஜாலியாக விளையாடுவோம். அப்போ ஒரு நாள் என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் அவ்வா வந்து இன்றைக்கி பிள்ளைகளெல்லாம் படத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னாங்க. சரிவா போகலான்ட்டு எல்லாம். அது வந்து ஒரு கிராமம் தானே, சினிமானா ரொம்ப ஆர்வம். அப்போ போகலான்னு சொல்லிட்டு கிளம்பும்போது நல்லா பஸ்ஸெல்லாம் கிடையாது, மாட்டு வண்டியில் தான் போகணும். அப்போ மாட்டு வண்டியில் எல்லோரும் ஏறி உட்காந்துக்கிட்டு சினிமாவுக்கு போய் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஹேப்பியாக இருக்கும். இப்போ மாதிரி ஒரு சந்தோஷம். அப்போ போகும்போது அந்த என்ன படம்னு கேட்டிங்கன்னா, பசின்னு ஒரு படம். அந்த படம் வந்து சாணார்பட்டிங்கிற ஊரில் தான் சினிமா தேட்டர் இருக்குது. அங்கே போய் பார்க்க போகிறோம் அந்த மாட்டு வண்டியில். அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலியாக இருக்குது. சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப வறுமையான ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. அப்போ வீட்டில் வந்து 4-5 பேர் இருக்காங்க. எல்லாம் பசிக்கு அழுகும்போது அந்த படத்தை பார்க்கும்போதே நான் அழுகிறேன். ஏம்மா என்ன இதெல்லாம் சும்மா கதை, அதனால் அழுகாதம்மா அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுது. இருந்தாலும் அந்த பசிக்காக ஒரு லாரி டிரைவர் வந்து சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு ரொம்ப தேம்பி நான் அழுதேன். உங்களுக்கும் அதே மாதிரி சின்ன வயசு ஞாபகங்கள் கதைகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம தைக்க போகலாமா? என்னுடைய சின்ன வயசு ஞாபகம். அதனால் அந்த பசிங்கிற படத்தை நான் பார்த்தது எனக்கு மனசுக்கு இப்போ அந்த கதைக்கெல்லாம் அர்த்தம் புரியும். அப்போ எனக்கு புரியல, பசிதானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அழுதேன் தேம்பி. அதுதான். சரி வாங்க, இப்போ நம்ம தையலை பற்றி சொல்கிறேன். தையல் வந்து பாருங்க, இந்த ப்ளவுஸ் வந்து நான் தைச்சிட்டேன். இந்த ப்ளவுஸ் வந்து ஆல்ரெடி எனக்கு தான் தைச்சிருக்கேன். ஏன்னா வெயில் காலமாக இருக்குது, கொஞ்சம் காட்டனில் நம்ம புடவை கட்டணுன்ட்டு காட்டன் அதுலேயே ஜாக்கெட்டும் இருந்துச்சு. அதை ரவுண்டு நெக் வச்சு 2 தையல் போட்டுக்கிட்டேன். இடுப்பு இறக்கத்துலேயும் நம்ம வந்து பின்பக்கத்துக்கு பார்டர் இருந்ததுனால அதையும் வச்சாச்சு. கைக்கு பார்த்திங்கன்னா அந்த லைனிங் பீஸ்லேயே கொஞ்சோண்டு பைப்பிங் மாதிரி அப்படியே தூக்கி தைச்சி விட்டுட்டேன். கையிலையும் பார்டர் இருக்குது. ரொம்ப எனக்கு பிடிச்ச மாதிரி ரவுண்டு நெக் வச்சு நான் தைச்சிக்கிட்டேன். இப்போ வந்து இந்த ப்ளவுஸ் தான் தைக்க போகிறோம். இதுவும் லைனிங் தான். இந்த கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கும் வந்து இதே மாதிரி லைனிங்லேயே வந்து பைப்பிங் வச்சு கொடுத்துருங்க, புடவை வந்து பட்ரோஸ் கலர் நிறையா கலந்ததுனால நீங்கள் இதே பைப்பிங்கை வச்சு கொடுத்துருங்க அப்படின்னாங்க. ஓகேம்மா, அதே மாதிரியே தைச்சி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன். இப்போ மிஷினில் உட்காந்து தைக்க போகிறோம் பாருங்கள். நம்ம வந்து 2 பக்கத்துக்கும் கட் பண்ணி விடாமல் அப்படியே வெட்டின மெனிக்கு வச்சுருந்தேன். இப்போ மெயின் கிளாத்தையும் கட் பண்ணிக்கிட்டேன், லைனிங் கிளாத்தையும் கட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து லைனிங் கிளாத்தை கீழே போட்டு ஷோல்டர்லேருந்து தைக்கிறேன் பாருங்கள். இப்படி ஒரு தையல் நம்ம போட்டுக்கிறணும். துணி வந்து ரொம்ப லொலன்னு இருக்கும். தச்சு எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம அர்க்காத் பண்ணிக்கிட்டோம்னா படிமானமாக இருக்கும். அதனால் அந்த அர்க்காத் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ அப்படியே நம்ம கொஞ்சோண்டு பைப்பிங் மட்டும் நம்ம எடுத்து விட்டுக்கிட்டு நல்லா ஒன்று போல் நீவி விட்டுக்கிறணும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு பைப்பிங் தேவையோ அதை மட்டும் லைனிங் கிளாத்தை கொஞ்சம் மேலே தூக்கி வச்சு அப்படியே தைக்க வேண்டியது. ரொம்ப ஈஸியான மெத்தட் இப்படி தைக்கிறது. புதுசாக பழகிறவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம தைச்சிட்டு அதுக்கப்புறம் கிராஸ் பீஸ் கொடுத்து பைப்பிங் வைக்கிறது அது இன்னும் லுக்காக இருக்கும். நம்ம இதே துணியில் கொடுக்குறது கஸ்டமர் ஆசைப்பட்டதுனால நம்ம இதே துணியில் வந்து இந்த பைப்பிங் கொடுத்துக்கிட்டோம். இப்போ அப்படியே சுற்றி வர நம்ம தையல் போட்டுக்கிறோம். தையல் போட்டுக்கிட்டு மீதம் இருக்குது நம்ம எந்த வாட்டத்துக்கு கட் பண்ணியிருக்கோமோ அதே வாட்டத்துக்கு தைச்சி ஊசியை கீழே இறக்கி விட்டு அதுக்கப்புறம் நம்ம தைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், படிமானமாக இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தையும் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். ரொம்பவே தெளிவாக அந்த ப்ளவுஸ் முன்பக்கம் வந்து எப்படி பைப்பிங் திருப்புறது லைனிங்லேன்னு சொல்லிட்டேன். மீதம் இருக்கிற கிளாத் வந்து கூட குறைச்சி வரும். நம்ம எப்படி தான் கரெக்டாக வெட்டினாலும் கூட குறைச்சி வரும். அதை வந்து நம்ம வெட்டி எடுத்து விட்டுற வேண்டியது. இப்போ எடுத்தாச்சு.
இன்னொரு பக்கத்துக்கும் நம்ம டாட் போடணும். அதையும் நம்ம டாட் போட்டுக்கிறோம். அது மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு பக்கம் ஒரு மாதிரி இன்னொரு பக்கம் இன்னொரு மாதிரி வராமல் கரெக்டாக அளவு வச்சு கழுத்து ரெண்டும் ஒரே பக்கமாக வருதான்னு நம்ம பார்த்துக்கிறணும். புதுசாக தைக்கிறவங்களுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். இப்போ நானும் அப்படியே தைச்சிருவேன். இப்போ எனக்கு கரெக்டாக வந்திருக்கான்னு பாருங்கள். இந்த பாருங்க மாறி இருக்கா. அதனால் கழுத்தை மட்டும் 2 சைடும் 2 கப் சைஸ் போடுற பக்கமும் ஒரே பக்கமாக வரணும். அது மாதிரி போட்டுக்கிறணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ஒன்று வெளிப்பக்கமாகவும் ஒன்று உள் பக்கமாகவும் வரும். மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது, கற்றுக்க போகிறவங்க நல்லா பார்க்க வேண்டிய, பார்த்து தையல்ட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அழுத்தி நான் அந்த வார்த்தையை சொல்கிறேன். இப்போ நான் தைச்சிட்டேன் பாருங்கள். 2 சைடும் எனக்கு ஒரே பக்கமாக வந்துருச்சு. இப்போ அந்த டாட் போடலாம். ஷோல்டர்லேருந்து நம்ம அந்த டாட்டுக்கு ஒரு 4 இன்ச்சு அளவுக்கு வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு 2.25 அல்லது 2.5, ஏன்னா ப்ளவுஸ் வந்து சின்ன ப்ளவுஸ் தான், அந்தளவுக்கு ஒரு டாட்டு. அப்புறம் ஆம்கோல் சைடு டாட் வந்து ஒரு 1 இன்ச்சில் 4 இன்ச்சு உயரத்தில் 1 இன்ச்சு இதில் பிடிச்சிருக்கேன். சென்ட்ரு டாட்டு நெஞ்சுப்பட்டிக்கிட்ட வரும்ல, அந்த டாட் வந்து கரெக்டாக போடணும். ஒரு 3 இன்ச்சில் போட்டுக்கலாம். அந்த பாருங்க போட்டுட்டேன். கப் சைஸ் வந்து இப்போ போட்டாச்சு. இது மாதிரி நீங்களும் கற்றுக்கணுன்னு ஆர்வம் இருந்துச்சுன்னா ஈஸியாக கற்றுக்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது மாதிரி தைக்க நம்மளுக்கு மலப்பாக இருக்குது அப்படின்லாம் நினைக்கவே வேண்டியதில்லை. ஈஸியாக இருக்கும். நம்ம அந்த டாட் போடுறது அந்தந்த வாட்டத்துக்கு நம்ம டாட்டை பிடிச்சிட்டோம்னாலே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கப் சைஸ் டாட்டும் போட்டாச்சு, பைப்பிங்கும் வச்சாச்சு. எனக்கு இந்த வீடியோவை பார்க்குற அனைத்து, அப்புறம் பார்த்திங்கன்னா கையிலையும் அதே மாதிரி நம்மளுக்கு பைப்பிங் வரணும்ல, அதனால் மெயின் கிளாத்தை கீழே போட்டு லைனிங்கை மேலே போட்டுக்கிட்டேன். நம்மளுக்கு எந்த அளவுக்கு பைப்பிங் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு நம்ம தைச்சிக்கிற வேண்டியது. இப்போ அந்த பைப்பிங் துணியை லைனிங்கை வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி விட்டுக்கிட்டேன். நம்ம வெட்டும் போதே அதை கரெக்ட் பண்ணி வெட்டிக்கிட்டோம்னா தைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ அது மாதிரி நான் வெட்டி எடுத்து தைச்சிட்டேன் பாருங்கள் கையும். இப்போ மேல் பக்கமும் எல்லா பக்கமும் தைச்சாச்சு. இதில் மெயினாக இந்த கல்லி வைக்கணும். ஏன்னா நம்மளுக்கு சுற்றளவு ஆம்கோல் சுற்றளவு பத்தாது. அப்போ இந்த கல்லி வைக்கணும். எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். ப்ளவுஸோட அளவை வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஜாயிண்ட் ஆம்கோல் சைடும் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை கட் பண்ணுறேன் பாருங்கள். கட் பண்ணி எடுத்து 2 பக்கமும் கவர் தட்டு வந்து ஒரே பக்கம் வரணும். அதே மாதிரி 2 பக்கமும் பார்த்துக்கிட்டு எந்த சைடு வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம மடிப்பு வந்து கரெக்டாக ஒரே சைடு வர்ற மாதிரி இப்போ மடித்து போட்டிருக்கோம், உள் சைடு வர்ற மாதிரி. இப்போ இந்த வெட்டணும் தெரியுங்களா, இந்த துணியவே நம்ம ஒரு 3 இன்ச்சு அளவுக்கு எடுத்துக்கிட்டு கல்லிக்கு வந்து எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து நல்லா ஒன்று போல் கூட குறைச்சிருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கையை கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணி பாருங்கள், அந்த அகலமான பீஸ் வந்து மேல் பக்கம் வரணும், சின்னதாக இருக்கிறது வந்து கீழ்ப்பக்கம் வரணும். அது மாதிரி வச்சு தச்சுட்டு பெரட்டி விட்டு ஒரு அமுக்கு தையல் ஒன்று போட்டுக்கிறணும். அப்போ தான் நல்லா படிமானமாக இருக்கும். இப்போ இது மாதிரி கை நம்மளுக்கு கல்லி வச்சு ரெடி ஆயிடுச்சு. இந்த ப்ளவுஸை தைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். நம்ம வீடியோவையும் ஃபுல் வீடியோவாக பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.